வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு Karuveppilaisamayal. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மூக்கடலை வேக வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு குருமாவும் இட்லியும் பண்ணிடலாம் காத்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். மூக்கடலைலாம் இந்த பல்சஸ்லாம் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூட்டு வலி அதெல்லாம் வராது. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு இந்த சீசனில் நார்த்தங்காய் நிறையா கிடைக்கிறது. இந்த ஒரு 2 மாதம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் நார்த்தங்காய் சாதம், நார்த்தங்காய் குழம்பு, அதாவது பச்சடி எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். அது மாத்திரம் இல்லாமல் நார்த்தங்காய் அந்த தோல் என்ன ஆகும்னா உங்களுக்கு பெயின் கில்லராக யூஸ் பண்ணலாம். அந்த ஆயில், நார்த்தங்காய் ஆயில், அந்த நார்த்தங்காய் எப்படி தோலை இப்படி நசுக்கினீங்கன்னா ஒரு வரும்ல தண்ணி மாதிரி, அதை ஒரு அந்த காலத்துலலாம் ஒரு பெயின் கில்லராக யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்த்தங்காய் சாப்பிட்டோன்னா ரெகுலராக பிபி குறைஞ்சிடும். ஆனால் உப்பு போட்டு ஊறுகாய் போடுறோன்னா உப்பு கம்மியாக போட்டுக்கணும். ஸோ ஆனால் இப்போ நார்த்தங்காய் சாதம், நார்த்தங்காய் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு உடனே வேலை செய்யும். ஈவன் கொலஸ்ட்ராலை கூட நல்லா கரைச்சிடும். இந்த பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால், எல்லா கொலஸ்ட்ராலும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஹெல்த்தியாக வச்சுக்கணும், எங்களுக்கு உடம்புல வலியே தெரியக்கூடாது அப்படின்னா நார்த்தங்காய் சாப்பிடுங்க. இந்த சீசனில் தொடர்ந்து ஒரு 2 மாதம் நல்லா கிடைக்கும். த்ரூ அவுட் த இயர் கிடைக்கிது. இருந்தாலும் ரொம்ப தேடி பார்த்து எடுக்கணும், காஸ்ட்லியாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி நார்த்தங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் சாதம், அதுவும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக குழந்தைகளுக்கு நார்த்தங்காய் சாதம் பண்ணி தரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க தவறாதீங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி மூக்கடலை வச்சு குருமா பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். எந்த எண்ணெய் வேணால் போட்டுக்கோங்க, உங்கள் சாய்ஸு. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கரம் மசாலாலாம் போடணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, எவ்வளோ போட்டிருக்கேன்னா அவ்வளோ போடுங்க, 2 பே லீஃப், அப்புறம் ஒரு ஏலக்காய், இதோட கொஞ்சம் இஞ்சி, பூண்டு கூட நசுக்கி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இதை கொஞ்சம் நம்ம வதக்கிடுவோம். இந்த இதில் நான் ஏன் பூண்டு சேர்க்கலை அப்படின்னா, கொஞ்சம் சம்டைம்ஸ் பூண்டு போட்டால் அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கிறது இல்லை. நீங்கள் இந்த இஞ்சியோட பூண்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க, சரியா? ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது இல்லையா? பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுட்டோம். இப்போ நீங்கள் இது கொஞ்சம் லைட்டாக வறுபட்டுருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோம்பு நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த சோம்பை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோம்பு முழுசாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வறுத்து பொடி பண்ணி நான் இந்த வெயிட் ரெடியூஸ்க்காக சாப்பிட்டுருக்கேன், அதனால் அதை போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சோம்பு போட்டாச்சா, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டு வதக்கிடுறேன். நான் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக மூடிட தான் போகிறேன், அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நான் இப்போ வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போடுவோம். தேவையான காரப்பொடி எல்லாம் போட்டுடலாம், சரிங்களா? இப்போது நான் என்னென்ன போட்டிருக்கேன், எல்லா மசாலா ஐட்டம் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கோம். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக காரப்பொடி. கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும், நம்ம அதுக்கப்புறமா காரப்பொடி, தனியா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம், சரிங்களா? வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான தக்காளி, அதாவது நான் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். தேவையான உப்பு, அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக காரப்பொடி, அதாவது சாம்பார் பொடி, கொஞ்சமாக காரப்பொடி, கொஞ்சமாக காரப்பொடி, அதாவது சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டேன், காரப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுருவோம். மஞ்சப்பொடி ஒரு சின்ன 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். ஸோ நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டோன்னா இந்த வேக வச்ச மூக்கடலையை அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த இதில் அப்படியே மூக்கடலையை போட்டு தண்ணி ஊற்றி மூடி ஒரு 3 சவுண்டு வந்துடுதுன்னா நம்ம அரைச்ச விழுத கடைசியில் சேர்த்து இறக்கிட்டோன்னா நம்ம குருமா ரெடி. ஸோ இதில் என்ன பண்ணணும், நம்ம இது வதங்கின பிறகு மூக்கடலை, ஊற வச்ச மூக்கடலை இருந்தால் அப்படியே போட்டுன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடிடுவோம். கரம் மசாலா ஒரு
அரை ஸ்பூனுக்கு கம்மியாக 1/4 ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டேன். பாருங்கள், நான் மூக்கடலை வச்சுருக்கேன். இந்த மூக்கடலை அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து இதை மூடிடுறேன். இதை மூடிட்டு 3 சவுண்டு வந்தவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன அரைச்சிட்டு வர போகிறேன் அப்படின்னா, தேங்காய் பச்சை மிளகா வச்சுருக்கேன். இதில் சோம்பு கசகசா சேர்த்துப்பேன். நான் என்கிட்ட வந்து சோம்பு பொடியாக இருக்குது, அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆனால் வந்து இதில் வந்து கசகசா சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா, கொஞ்சம் திக்னஸ்க்கு உடச்ச கடலை இல்லைன்னா முந்திரி ஏதாவது ஒன்றை சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, முந்திரி 2 போட்டு தான் அரைக்க போகிறேன். ஸோ நான் இதை காமிச்சிடுறேன். முந்திரியோ இல்லை உடச்சக்கொல்லையோ கண்டிப்பாக சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த திக்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிடுங்க, சரிங்களா? ஸோ இது வேகட்டும். வெந்த உடனே உங்களோட கனெக்ட் ஆகிறேன். பபாய். இதை மூடிட்டு வெயிட் போட்டு 3 சவுண்டு வந்தோடனே நான் உங்களோட அடுத்தது என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட குக்கர் இப்போ சவுண்டு போட்டு எடுத்துட்டேன். நல்லா ஓரளவுக்கு மசிஞ்செடுத்து போகிறோம். இதை நான் எடுத்து ஏற்கனவே காமிச்சேன் இல்லை, தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, இல்லைன்னா உடச்ச கடலை, கொஞ்சம் கசகசா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இதை நம்ம சேர்த்துடுறோம். அவ்வளோதான். ஒரே ஒரு கொதி வந்தால் நம்மளோட மூக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே மூக்கடலைக்கு பதிலாக நீங்கள் எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, இடியாப்பத்துக்கு, எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ஓகேவா? தொட்டுக்கிறதோட நிறுத்திக்காமல் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லணும், லைக் போட மறக்கக்கூடாது, கமெண்ட் கொடுக்கணும். நிறைய ஷேர் பண்ணுறது குறைஞ்சி போச்சு. எனக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் நான் புதுசாக டெய்லி கூட போடலான் இருக்கேன். உங்களோட என்கரேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் என்னோட வேலையும் இருக்கும். ஸோ ஆவணியாவட்டம் வருது, அதுக்கு அப்பம் பண்ணணுன்னா கேளுங்க, கண்டிப்பாக ஆவணியாவட்டம் அப்பம் போட்டுடுறேன். இட்லி அது போட்டுப்போம், வடை, முப்பருப்பு வடை. ஸோ ஆவணியாவட்டம் வந்து எல்லோரும் பண்ணுங்கள், சௌக்கியமாக இருங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் இப்போ வந்து அதாவது ஹேர் ஆயிலெலாம் வந்து ஸ்டாக்கில் இருக்குது. நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க. கொஞ்சம் இப்போல்லாம் ரேட்டு ஹெவியாக ஆகிடுச்சு, எல்லாமே ரேட் ஏறிடுச்சு. ஸோ இந்த 1 மாதம் வரைக்கும் இந்த பழைய ரேட்டில் கொடுத்துட்டு அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹைக் ஆகும். ஸோ அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் அதுக்காக ஆதரவு கொடுக்கறத ஜாஸ்தியாக கொடுக்கணும், சரிங்களா? எப்பவும் போல் உங்கள் ஆதரவுக்கு நன்றி சொல்லிடுறேன். ஹேர் ஆயில் மற்றும் பொடி எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. மற்றவங்கெல்லாம் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுங்க. நான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்லாம் ஏதாவது ஒரு வீடியோவில் காமிக்கிறேன், பேசுகிறேன். ஸோ அப்போ தான் மற்றவங்களுக்கும் எங்களோட ஒர்க் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னு தெரியும். ஸோ வாங்கினவங்கெல்லாம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. நான் கண்டிப்பாக அதெல்லாமும் ஒரு வீடியோவில் படிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஆதரவுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.